இரு அணிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வத்தின் கடுமையான விமர்சனம் இரு அணிகளுக்கிடையே இனிமேல் பேச்சுவார்த்தை நடக்கப் போவதில்லை என்பதை காட்டுவதாகவே அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் முதல் கன்னியாகுமரி வரை மக்களை சந்தித்து வரும் பன்னீர்செல்வம் கூட்டங்களில் ஆளும் அதிமுக அரசை மேலோட்டமாக விமர்சித்து வந்தார். ஆனால் நேற்று நாகையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இக்கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் இரு அணிகளும் இணையும் என்ற தகவலை தற்போதைய அமைச்சர்கள் தவறாக கூறி வருவதாகவும் எங்களது கோரிக்கையை ஏற்க பினாமி அரசு தவறிவிட்டது என்றும் கடும் குற்றம் சாட்டினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளிக்கொண்டு வர நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டும் என கூறிய ஓபிஎஸ் குடும்ப அரசியல் ஒடுக்கப்படும் வரை தர்ம யுத்தம் தொடரும் என்றார். மேலும் விரைவில் தேர்தல் நடக்கும், விரைவில் இரட்டை இலை சின்னத்தை மீட்போம், தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது மக்களின் விருப்பமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் தேர்தல் வரும் என்று ஓ பன்னீர்செல்வமே கூறியிருப்பது அரசியல் நோக்கர்களால் உற்று கவனிக்கப்படுகிறது.